இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பொருட்டோ டூ ப்ரோட்டக்ஸ்ல 8th சாப்டர் தான். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம எபிசோடுக்குள்ள போலாம். எபிசோட ஸ்டார்டிங்கே எய்டா அவளுடைய கண்ணோட பவர் வச்சு இதை ஒருத்த வாட்ச் பண்ணிட்டு இருக்கா. என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா மிச்சிக்கு பரோட்டோட ஃபைட்டை தான் அவ பார்த்துட்டு இருப்பா. இந்த இடத்துல கவாக்கி மயக்கம் போட்டு பழைய மிச்சியோட அட்டாக்கல எழுந்து நின்று எங்க இருக்கான் பரோட்டோ சீக்கிரமா வந்து பார்த்தா அவன் ட்ரேஸ் பண்ணி சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்க. இந்த பக்கம் எய்டாவும் இதை பார்த்து சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம். பட் அந்த இடத்துல கவாக்கி எய்டாவை பார்த்து கொஞ்சம் மரியாதை இல்லாம பேசுற மாதிரி பேச டெமன் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பான். என்ன நீ மரியாதை இல்லாம பண்ற அப்படின்னு டெல்டாம் கேட்க அடா போங்கா நீங்க அப்படின்னு சொல்லி எய்டா லொகேஷன் சொன்னோடனே அங்கிருந்து கவாக்கி கிளம்பிருப்பான். லெட்ஸ் கோ டெல்டா அப்படின்னு சொல்லி டெல்டாவையும் கூட்டு போக அந்த இடத்துல நம்ம ஈடா இருப்பாங்க இல்லையா கவாக்கே பத்திரமா பாத்துக்கோ ப்ளீஸ் டியர் அப்படின்ற மாதிரி டெல்டா கிட்ட சொல்ல இதோட போனவன் டெல்டா எப்பயும் அட்டாக் ஆயிட்டு போலியா அப்படி சொல்ல ஓகே அப்படின்ற மாதிரி டெல்டாவும் சொல்லியிருப்பா. ஆனா நம்ம ஈடோட மனசுல ஏதோ ஒரு போயிட்டே இருக்கும். அடுத்த சீனியை வந்து பார்த்தா கவாக்கி வேகமா போயிட்டு இருப்பான். என்னன்னாலும் சரி இந்த முறை அவனை தப்பிக்கவே விடக்கூடாது, நாம அவனை கொண்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி கவாக்கி சொல்லிட்டு பொருட்டோ நோக்கி போயிட்டு இருக்கேன். அடுத்த சீனை ஏதோ ஒன்று வேகமா காட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. என்னன்னா அது அனிமலி வேகமா ஓடுது அப்படின்னு சொல்லி பார்க்க இது எல்லாமே கிளாக்வின்ஸ் தான். அதாவது 10 tail இருந்து உருவாகின கிளாக்வின். சோ இன்னும் சீக்கிரமா போயிட்டு அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அடுத்த சீனியர் நம்ம ஷிக்குமாரு இருப்பார் இல்லையா, ஷிக்குமாரும் எல்லாத்துமே பரோட்டோ கிட்ட பேசியிருப்பாரு. பரோட்டோவும் எல்லாம் நடந்த விஷயத்தையும் சொல்லியிருப்பான். இது மாதிரி வந்து நடந்தது, சாசிக்கே வந்து அந்த ப்ரீக்குள்ள போயிட்டாரு, அந்த கிளாக்வின் யார் சாப்பிடுதோ அவங்கள மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாறிடும் சக்ராவையும் அவங்களுக்கு இருந்து அப்சர்வ் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கேன். இதெல்லாம் எப்படி நடக்குதுன்ற மாதிரி இந்த பக்கம் நம்ம ஷிக்குமாரும் யோசிச்சுட்டே இருப்பாரு. பட் ஆக்சுவலா எப்படி நடக்குதுன்றது யாருக்குமே தெரியாது. இந்த ப்ராசஸ் என்னன்னு தெரியலன்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஈனோ இந்த பக்கம் எப்படி இதெல்லாம் நடக்குது ஷிக்குமா நீங்க பரோட்டோ சொல்றதை நம்புறீங்களா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கேன். அடுத்ததே கவாக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா காலில் வருவான். அதாவது அந்த மைண்ட் டிரான்ஸ்ஃபர் பேசுவாங்க. என்ன கவாக்கி அப்படின்னு சொல்லி கேட்க ஷிக்குமார் கிட்ட கவாக்கி நான் பரோட்டோட இடத்த கண்டுபிடிச்சிட்டேன், ஸோ சீக்கிரமா நீங்க அங்கே வந்து கவாக்கி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண அவனோட பவர் வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி ஷிக்குமார் சொல்ல அதெல்லாம் இல்லை அவனை மிஸ் பண்ண முடியாது சீக்கிரமாங்க அப்படின்ற மாதிரி கவாக்கி இந்த பக்கம் சொல்லிட்டு இருக்கேன். சரி ஓகே நான் கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுறேன் ஷிக்குமாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம பரோட்டோ கிளம்பிருப்பான். அதாவது லாடே கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுறேன்னு சொல்லியிருப்பான். நம்ம கவாக்கி அண்ட் டெல்டா ரெண்டு பேருமே பரோட்டோ இருக்கிற லொகேஷன் கிட்ட வந்துருப்பாங்க. பட் பரோட்டோ காணாம போயிருப்பான். என்னால வந்து பார்த்தா அவன் சென்ஸ் பண்ண முடியலையா அப்படின்ற மாதிரி கவாக்கி இருக்கேன். டெல்டா அந்த பக்கம் ஏன் மேபி வந்து அவன் எடுத்து போயிருப்பானா அப்படின்னு சொல்லியிருக்கேன். இல்லை என்னால அவனை சென்ஸ் பண்ணவே முடியலையா அப்படின்ற மாதிரி கவாக்கி இந்த பக்கம் யோசிச்சிருப்பான். என்னாலும் பரோட்டோட சக்கரா இங்க இருந்திருக்கணும், பட் அவன் வந்து பேசவே இல்லாம எப்படி போனான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். அடுத்தது நம்ம டெல்டாக்கு அப்போ அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பா. இந்த இடத்துல ஷிக்குமாரோ வந்து ஹெல்ப் பண்றாரா அப்படின்ற மாதிரி யோசிக்க அந்த இடத்துல அதாவது நம்ம ஈடா இருந்த இடத்துல மிச்சிக்கு வந்திருப்போம். மிச்சிக்கிட்டு தான் லாஸ்டா பரோட்டோ ஃபைட் பண்ணிட்டு நீ யாருன்றதை யோசி அப்படின்னு சொல்லிட்டு மிச்சி கிட்ட சொல்லி பரோட்டோ அங்க இருந்து கிளம்பியிருப்பான். மிச்சியும் ஃபைட் பண்ணாம நிறுத்திருப்பான். மிச்சிக்கோட ஸ்னேக் அட்டாக் பண்ணிருக்காரு. இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தா மிச்சியோட மைண்ட்ல எடுத்துட்டு தான் எய்டா கிட்ட பேச வந்திருப்பான். நான் ஃபர்ஸ்ட் உன்னை பார்க்கும்போது என்னோட ஹார்ட் வந்து ஒரு மாதிரியா இருந்தது, பட் அது லவ்ன்றது எனக்கு தெரியாது. ஆனா அந்த ஒரு ஃபீலிங்ஸ் ஒன்னாதான் வந்தது. எனக்கு இப்போ வந்து இன்னொரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா ஆக்சுவலி நான் யாரு, என் ஹார்ட் வந்து கவாக்கிய பார்க்கும்போது ஏன் வந்து அப்படி ஃபீல் ஆகுது, ஆனா அது ரியல் இல்லைன்றது என் மனசுக்கு புரியுற மாதிரி இருக்கு. ஆக்சுவலி என்னதான் நடக்குது அப்படின்ற மாதிரி மிச்சிக்கு எய்டா கிட்ட கொஸ்டின் மேல கொஸ்டினை கேட்க கடைசியா பொருட்டோ உனக்கு இதை புரிய வச்சிட்டான் போல நல்லது அப்படின்ற மாதிரி ஏழா இந்த பக்கம் சொல்ல நம்ம மிச்சிக்கு ஷாக்கு. ஏன்னா நம்ம மிச்சிக்கு ஆல்ரெடி கவாக்கி தான் அவனோட சன், அதாவது அவனுடைய ரோல் மாடல் அப்படின்ற மாதிரி வச்சிருப்பான். பட் இது எல்லாமே ராங் அப்படின்றத நம்ம மிச்சிக்கு பொருட்டோ புரிய வச்சிருப்பா. எய்டோட அது கன்ஃபார்மே பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறா நான் வந்து யாரு அப்படின்ற மாதிரி தான் மிச்சிக்கு அப்படியே கன்ஃபியூஸ்ல இருக்கேன். இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா, ஸோ ரெண்டு பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பேசிருப்பாங்க. இது எதனால் நடக்குது, உனக்கும் எனக்கு ஒரே மாதிரி ஃபீலிங்ஸ் தானே இருக்கு, இதுக்கு ஆக்சுவலா என்னதான் ரீசன் அப்படின்னு நம்ம கேட்டிருக்கேன். டெமான் நடுவில் டேய் எதை பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது ஐ லவ் கவாக்கி யூ லவ் கவாக்கி அப்படின்ற மாதிரி மிச்சிக்கு சொல்லுவோம். என்னது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம எய்டா பார்த்துட்டு இருக்க அதே இடத்துல வந்து பார்த்தோம்னா நம்ம மிச்சிக்கு எனக்கு தெரியுது, பட் இது எப்படி வந்து நடக்குதுன்னு எனக்கு புரியல, என்னோட ரியல் ரோல் மாடல் தான் யாரு அப்படின்ற மாதிரி மிச்சிக்கு கேட்டிருக்கேன். அந்த இடத்துல நம்ம ஈடா இருப்பா இல்லையா, ஸோ ஈடா இரு நம்ம இப்போ லவ்னா என்ன பேச வந்தோம், கவாக்கி உனக்கா எனக்கு அந்த பேச வரல அப்படின்னும் போது நம்ம இந்த பக்கம் நம்ம மிச்சி இருப்பா இல்லையா, இந்த இடத்துல மிச்சிக்கு எய்டாவோட பவரால அட்டாக்ட் ஆக நம்ம எய்டா பொருட்டோ நான் உங்ககிட்ட ரொம்ப பேச வேண்டியது இருக்கு அப்படின்ற மாதிரி பேசியிருப்பா. ஏன்னா நம்ம ஈடா எல்லாத்தையுமே பார்த்துருப்பான். அந்த டென்ட்லேருந்து வெளியே வந்தவங்களாம் இந்த பக்கம் காக்வின் வேகமா எது ஒரு இடத்த நோக்கி ஓடிட்டே இருக்க. அடுத்த சீனே அந்த டென்ட்லேருந்து வெளியே மாறி வந்தாங்க பீஸ்டே அவங்களதான் காமிப்பாங்க. இப்போ கரெக்டான டைம் வந்துருச்சு, சரி ஓகே
ஆரம்பிக்கலாமா அப்படின்னு ஜூரா சொல்லிட்டு அப்படியே பொறுமையா அந்த கிளாக் ரூம்ல இருந்து வெளியே வருவான். என்னன்னா நடக்குது அப்படின்னு சொல்லி இதாருமே எதுவுமே புரியாம பாத்துட்டு இருக்க. அந்த கிளாக் ரூம் வேகமா ஓல்ட்டி இருந்தது இல்லையா, அதுல இருந்து ஜூரா அவனோட பிளேஸ்ல இருந்து அந்த கிளாக் ரூமோட பிளேஸ்க்கு டெலிபோர்ட் ஆயிட்டு இட்ஸ் டைம் டு கம் வெளியே வா இதாரி அப்படின்னு சொல்லிட்டு ஜூரா சொல்ல அந்த இடத்துல நம்ம இதாருக்கு எதுவும் புரியாது. சரி ஓகே அப்படின்னு சொல்லி அந்த கிளாக் ரூம்ல இருந்து இதாருமே வெளியே வந்திருப்போம். 2 பேரும் லேண்ட்ல காலை வச்சு முன்னாடி பார்த்தா முன்னாடி இருக்கிறது நம்ம லீஃப் வில்லேஜோட என்ட்ரன்ஸ் கேட். ஸோ என்ட்ரன்ஸ் கேட் ஆனே ஜூரா அண்ணிட்டாரு 2 பேருமே வந்துட்டாங்க. இப்போ என்ன நடக்குதுன்றது புரியாது. ஈன வந்து பருட்டு சொன்னது எல்லாமே கேட்டிருப்பாங்க. இது நம்புற மாதிரி இருக்கா எதுவுமே புரியலையா அப்படின்னும் போது கரெக்டா சென்சிட்டிவ்னு சொல்றாங்க. இப்போ நாங்க சாஸ்கியோட சக்ராவை வந்து சென்ஸ் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாம அந்த ட்ரீஸ்ல இருந்து ஒருத்தன வந்திருக்கா, அதாவது அந்த கிளாபீமோட மாஸ்டர் பாரு இந்த பீஸ்டே. ஸோ இதுல இருந்து ஒருத்தன் வந்திருக்காரு போது இட்ஸ் உச்சியா சாஸ்கே அப்படின்னு சொல்லி சென்சிட்டிவ்னு சொல்ல இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சரதாக்கு ஷாக்கு. என்ன அப்பாவா அப்படின்ற மாதிரி அவ பார்த்துட்டு இருக்க. எங்கதான் இருக்காம நருட்டோ உசுமாக்கி அப்படின்னு இடாரி கேட்டிருக்க. எனக்கு தெரியல பட் இங்கதான் இருப்பான் அப்படின்னு சொல்லி ஜூரா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள எல்லா லிஃப்லிஷன் ஆபீஸும் வந்திருப்பாங்க. ஹே உச்சிகா சாஸ்கே அது நீங்க தானா, ஒழுங்கு அரெஸ்டா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏடா கரெக்டா ஷிக்குமாருக்கு வந்து கால் பண்ணிட்டு நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கணும்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இந்த பக்கம் லிஃப்லிஷன் ஆபீஸ் எல்லாருமே செத்து போயிருப்பாங்க. யாரால அப்படின்னு சொல்லி பார்த்தா ஜூராவால. ஜூராவோட பவர் அவ்வளோ மோசமா இருக்கும். அதே இடத்துல ஜூரா புக் ஷாப்பை பார்த்துருவான். ஓ புக் ஷாப் அப்படின்னு சொல்லி புக் ஷாப் கூட போயிட்டு அப்படி என்னென்ன புக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்பேன். ஜூராக்கு புக்கு படிச்சு நாலேஜ் எடுத்தது அவ்வளோ ஆர்வம். பட் இந்த பக்கம் இடாரி எங்கடா இருக்கானாலும் டவுசுமாக்கி அப்படின்னு கேட்டிருக்கேன். சடனா இடாரி மேல ஒரு அட்டாக் வந்திருக்கும். என்னடா யாராது அப்படின்னு சொல்லி பார்க்க போட்டுட்டது வெள்ள சொத்தா. அப்போ அப்படின்னு சொல்லி நாம யோசிக்க ஜுவ்ராய் அதையுமே கண்டுக்கிற மாதிரி இல்ல. அவன் பாட்டு புக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, சோ புக்ஸை பாடுறான். பக்கம் இந்த பக்கம் இடாரி மேல அட்டாக்க விட்டது கவாக்கி வேகமா அட்டாக் பண்ணா அதுல இருந்து ஈஸியா இடாரி டாச் பண்ணிடுவான். பின்னாடி டெல்டா வர அடுத்ததே வந்து பார்த்தா இடாரி அவனும் அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவான். அந்த இடத்துல இந்த பக்கம் ஜூரா இருப்பான் இல்லையா, சோ அவன் கட்டு போயிட்டு டே ஏன்டா என்னோட ப்ரீஷியஸ் திங்ஸ் அந்த புக்கை அட்டாக் பண்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம கவாக்கி யாரா நீ அப்படின்னு சொல்லி கேட்டு முடிக்கிறதுக்குள்ள ஜூராவோட பவர் மூலமா கவாக்கியே ஃபுல்லா லாக். அதான் என்னடா இது கவாக்கிக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லி பார்க்க ஜூரா கவாக்கி அட்டாக் பண்ணுவார. இப்ப பாருன்னு சொல்லி நம்ம கவாக்கி அவரோட பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண. பட் இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி தெரியல. ஏன்னா கவாக்கி லாக்ல இருக்கா, அதை வந்து உழைச்சிட்டு வந்து ஜூராவை அட்டாக் பண்ணிருக்கா. அப்படியே நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தா கவாக்கியோட பவர் அதிகம் தான். சோ அவனோட ஒச்சிக்கு பவர் மூலமா அட்டாக் பண்ணிருக்கா இந்த இடத்துல. ஆனா நடந்ததே வேற. ஏன்னா ஜூரா மேல ஒரு அட்டாக்கும் ஒர்க் ஆயிருக்காது. என்னடா இது அப்படின்னு சொல்லி கவாக்கி ஷாக்காய் பார்த்துட்டு இருப்பான். என்ன உகாட்டாக்கு ஒர்க் ஆகலையா அப்படின்ற மாதிரி கவாக்கி பார்க்க கவாக்கியோட மூஞ்சில ஒரே அடிதான். ஜூரா விட்டத்துல கவாக்கி பறந்தடிச்சுன்னு போய் கீழே விழுந்திருப்பான். ஸோ அவ்வளோ பவர்ஃபுல்லான கேரக்டர் தான் ஜூரா. ஜூரா தான் இவங்களோட ஹெட்டே, ஒரு மெயின் வில்லன்னு சொல்லிருக்கலாம். அப்படி பறந்து போய் வேகமா டேங்க்ல மோதி கீழே விழ அந்த இடத்துல டேங்க்ல இருந்த தண்ணியெல்லாம் விழ கவாக்கி அப்படின்னு சொல்லி டெல்டாவும் வேகமா போக அடா இவனுங்க என்னடா இப்படி தொல்லை பண்றாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது நருட்டோ உசுமாக்கியை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி ஜூரா சொல்லியிருப்பான். அதே நேரத்தில் சுமிரா அண்ட் சரதா 2 பேரும் வேகமா அந்த அட்டாக் நடந்த இடத்துக்கு போயிருப்பாங்க. கரெக்டா ஜூரா அந்த இடத்துல இடாரி வா நான் நருட்டோட சக்கராவை கண்டுபிடிச்சிட்டேன் போது அப்ப இவன் என்ன பண்றதுன்னு நறுக்கிக்க பொறுமையா பார்த்துப்போ அப்படின்னு சொல்லிருப்பாங்க. எல்லாருமே அந்த அட்டாக் நடந்த இடத்துக்கு தான் போயிருப்பாங்க. நம்ம பொருட்டோ இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம் சாஸ்கேவோட சக்கராவை சென்ஸ் பண்ணிருக்கோம். என்ன ஒண்ணுமே புரியலேன்னு பொருட்டோ இருக்க. நம்ம ஷிக்காரன் எல்லாரும் சேஃபா இருங்கன்னு சொல்ல ஈனோஜின் இம்மாவாரிகிட்ட நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அடுத்ததை வந்து பார்த்தா ஷிக்கார டீம் முன்னாடி தான் அவன் வந்து லேண்ட் ஆவாங்க. ஏன்னா ரீசன் நருட்டோ தெரியுதுல போனாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க அந்த இடத்துல நம்ம ஷிக்கார டீமும் அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்பாங்க. என்ன இவங்க தான் அந்த வந்து புதுசா வந்து பீஸ்டா அப்படின்ற மாதிரி ஷிக்கார யோசிச்சிருக்க. அந்த இடத்துல ஜூரா ஏதோ ஒருத்த வாட்ச் பண்ணுவோம். என்னடா நடக்குதுன்னு சொல்லி பார்க்க எங்கடா நருட்டோ உசுமாக்கி இவங்களை யாரா நருட்டோ உசுமாக்கின்னு இடாரி கேட்க இடாரி பார்த்ததோ ஹீமாவாரியா. ஸோ ஹீமாவாரியா அப்படின்னு சொல்லி நாம ஷாக்ல இருக்க. அப்படியே உங்களுக்கு ஆல்ரெடி நடந்த சீன். பட் உங்களுக்கு தெரியலனா அப்படியே இருக்கட்டும். அடுத்த எபிசோட்ல ஹீமாவோட எதுக்காக பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். இப்போ பாய்.